சனதை சங்கைக்குரிய எஸ்.எஸ். அகமது வாசில் பாக்கவி வாசில் தேவபந்தி ஹசரத் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். 7 மாணவிகளில் முதலாவதாக பங்களா தெருவை சார்ந்த மர்ஹூம் எம். ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய அருமை புதல்வி எஸ். ஜாஸ்மின் அவர்கள் ஆலிமா அன்வாரியா சனதை பெறுகிறார்கள். இவர்கள் சார்பாக ரஜபு முகமது அவர்கள் சனதை வாங்க இருக்கிறார்கள். இவர்களுடைய தந்தை மர்ஹூமாகிவிட்டார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ் இவருடைய தந்தையினுடைய கபருக்கு இந்த நிகழ்வை எடுத்து காட்டுவான். உண்மையிலேயே இந்த பெண்மணி அன்பு சகோதரி 3 ஆண்டு காலம் ஓதி இருக்கிறார்கள். ரொம்ப திறமையான மாணவி. பாடம் விளங்காமல் அடுத்த வரியை நடத்த விட மாட்டார்கள். அந்த அளவு மார்க்க தேட்டம் உள்ள பெண்மணி பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பள்ளிவாசல் தெருவை சார்ந்த சங்கைக்குரிய மர்கஸ் அன்வாருல் மதீனா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் எஸ்.எம். அஹமது முஸ்தபா ஆலிம் மன்பை அவர்களுடைய அருமை புதல்வி ஏ. மைமூனா சுலைஹா அவர்கள் ஆலிமா அன்வாரியா சனதை பெறுகிறார்கள். அதோடு இவர்கள் நம்முடைய மதரசாவில் BA 2nd இயரையும் நிறைவு செய்திருக்கிறார்கள். அதற்குண்டான சர்டிபிகேட்டும் வழங்கப்படுகிறது. உண்மையிலேயே ஹசரத் அவர்கள் முதலில் தன்னுடைய மதரசாவில் தன்னுடைய மகள் ஓத வேண்டும், ஆலிமாவாக ஆக வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணம், அல்லாஹ் அந்த எண்ணத்தை கபூல் செய்திருக்கிறான். உண்மையிலேயே ஹசரத் அவர்களை நினைத்து இந்த மஜ்லிஸ் பெருமைப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவதாக செண்பகக்கால் ஓடை தெரு மர்ஹூம் ஏ. இஸ்மாயில் அவர்களுடைய அருமை புதல்வி ஐ. சப்ரின் ஆசியா அவர்கள் ஆலிமா அன்வாரியா சனதை பெறுகிறார்கள். இவர்களின் சார்பாக இவர்களுடைய அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்கள் சனதை பெறுகிறார்கள். இவர்களுடைய தந்தையும் மர்ஹூமாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பெற்றோர்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பங்களா தெருவை சேர்ந்த ஜனாப் எம். உமர் ஃபாரூக் அவர்களுடைய அருமை புதல்வி யு. அல்தாஜ் பேகம் அவர்கள் ஆலிமா அன்வாரியா சனதை பெறுகிறார்கள். இவர்கள் சார்பாக சங்கைக்குரிய ஜனாப் உமர் ஃபாரூக் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்தபடியாக பள்ளிவாசல் தெருவை சார்ந்த ஜனாப் எம். மசூத் அவர்களின் அருமை புதல்வி எம். நஸ்மிதா அவர்கள் ஆலிமா அன்வாரியா சனதை பெறுகிறார்கள். இவர்கள் சார்பாக அவர்களுடைய தந்தை ஜனாப் மசூத் அவர்கள் சனதை பெறுகிறார்கள். அடுத்தபடியாக ஜின்னா தெருவை சேர்ந்த ஜனாப் எஸ். கோதர்மைதீன் அவர்களின் அருமை புதல்வி எஸ். ஃபாத்திமுத்து அவர்கள் ஆலிமா அன்வாரியா சனதை பெறுகிறார்கள். இவர்கள் சார்பாக சங்கைக்குரிய செல்லப்பா அவர்கள் ஹசரத் அவருடைய பரக்கத்தான கையிலிருந்து சனதை பெறுகிறார்கள். செல்லப்பா என்கிற அப்துல் காதிர் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்தபடியாக கோட்டையூரை சேர்ந்த பழைய ரிஸ்தா தெருவில் இருக்கும் ஜனாப் எஸ். சரிபோ அவர்களின் அருமை புதல்வி எஸ். ரஹ்மத் நிசா அவர்கள் ஆலிமா அன்வாரியா சனதை பெறுகிறார்கள். அதோடு இவர்களும் நம்முடைய கல்லூரியிலே BA 2nd இயர் முடித்திருக்கிறார்கள். அதற்குண்டான சான்றிதழையும்
ஹசரத் அவர்களுடைய பரக்கத்தான கைகளில் பெறுகிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. நல்ல முறையில் 7 மாணவிகளும் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மதியம் 2:30 மணியிலிருந்து